இன்ஸ்டாகிராமில் இந்த மீமை பார்த்தோன்னே என்னையா அது நம்ம மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்க, உனக்கு என்னப்பா சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணு ஏன் கண்ணு இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க கண்ணே, உங்களுக்கு விவரம் தெரியாதுடா. கிடையாது. நல்லா ஒன்று யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்பில் வந்து நம்ம அதிகமாக பொய் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்கிறது. ஏன்னா உண்மையாகவே ஒரு மனுஷன் எல்லோரும் நல்லா இருப்பானான்னு கேட்டால் கிடையாது. அவனோட சந்தர்ப்ப சூழ்நிலை, அவன் வேலை பார்க்குற இடம், அவன் படிக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு அவனுக்குன்னு வாழ்க்கையே வந்து பல கஷ்டங்களால இருக்கும். ஆனால் அவன் நல்லா இருக்கேன்னு வந்து பொய் சொல்லிட்டு தான் இருப்பான். சும்மா ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறத பார்த்துட்டு, இல்லை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறத பார்த்துட்டு, ஓ இவன் ஜாலியாக தான் இருக்கான் போல இருக்குது, இவன் இந்த வேலை பார்க்குறான்ப்பா, இவன் சந்தோஷமாக இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டுறாங்க. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பிச்சை எடுக்காத குறையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. மனசுக்கு பிடிச்சதை செய்யாமல், அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாமல் அப்படி ஒரு குழப்பமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அப்போன்னு பார்த்து ஒருத்தவங்க வந்து உனக்கு என்னப்பா சாலியாக தானே இருக்க அப்படின்னு சொல்லும்போது தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணும். ஸோ நம்ம மனசில் என் மனசில் இருக்க அப்படியே என்னையாது மனசில் இருக்கிறத நீ அப்படியே பேரோட சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இது இருந்துச்சு. உண்மையாகவே வயிற்று தயவு செஞ்சு படாதீங்க. அவன் கஷ்டம் அவனுக்கு, முட்டையிடுற கோழிக்கு தான் அதோட வழி தெரியும். ஸோ தயவு செஞ்சு வயிற்றச்ச வேணாம் ப்ரோ, பைபிளே வாழ்வோம்.